சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் அநாகரிகமாக நடந்து கொண்ட விஜயகாந்திற்கு மத்திய அமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் கண்ணியமற்ற செயலுக்கு கண்டனம் தெரிவித்து நாகப்பட்டினம் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போதெல்லாம் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தெரியாமல் நாகரிகமற்ற முறையில் தொடர்ந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் பேசும் அநாகரிக சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. ஏற்கனவே பலமுறை இதுபோன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தனது அநாகரிக செயலை வெளிப்படுத்தினார். விஜயகாந்தின் அநாகரிக செயலுக்கு பத்திரிகையாளர்கள், சமூக நல ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர்களிடம் விஜயகாந்த் அநாகரிகமாக நடந்து கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். இதனிடையே பொது இடங்களில் விஜயகாந்த் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொள்வதற்கு கண்டனம் தெரிவித்து நாகப்பட்டினம் நகராட்சி கூட்டத்தில் ஏகமனதாக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நகராட்சி கூட்டத்தில் பேசிய உறுப்பினர்கள் பத்திரிகையாளரிடம் கண்ணியமற்ற முறையில் நடந்து கொண்ட விஜயகாந்த் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஒரு தேமுதிக விஜயகாந்த் தலைவர் ஒருத்தவர் இருக்கார்ல, விஜயகாந்த் அவர் பொதுமக்கள் மத்தியில் பத்திரிகையாளர்களையும் சரி அரசியல்வாதிகளையும் சரி ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கார். அவர் இப்படி பேசுறது ரொம்ப அநாகரிகமான செயல். அவரை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். விருதுநகர் மாவட்ட பத்திரிகையாளர் நலச்சங்கம் சார்பில் விருதுநகரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர்கள் ஏராளமானோர் விஜயகாந்துக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பத்திரிகையாளர் சந்திப்பில் தொடர்ந்து தரம் தாழ்ந்து நடந்து கொள்ளும் விஜயகாந்த் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். பத்திரிகையாளர் சந்திப்பில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தரம் தாழ்ந்து பத்திரிகையாளர்களை நடந்துக்கிட்டார். பத்திரிகையாளர்களை இப்படி பண்ணுறது இது முதல் முறையில். ஏற்கனவே டெல்லியில் தூக்கி அடிச்சுன்னு சொல்லி ஃபேமஸ் ஆனவர் தான் அந்த விஜயகாந்த். தொடர்ந்து இப்போ எங்கே போனாலும் பத்திரிகையாளரை அவதூறு பண்ணுறதே பொழப்பாக வச்சிருக்கிற விஜயகாந்த் தன்னுடைய செயலை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பத்திரிகைகள் அனைத்தும் தொடர்ந்து தேமுதிக ப்ரோக்ராம் அனைத்தையும் புறக்கணிப்பது என்று முடிவு செய்துவிட்டோம். எனவே விஜயகாந்த் அவர்கள் தான் செய்த இந்த கேவலமான செயலுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்ட பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.